இங்க இந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, என்ன அவுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொல்லும்போது கூட ஒன்னியாவது கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை தலையில வச்சுட்டு அங்க இருந்து ஒரு பட்டனை அழுத்துறாரு. உள்ள இருந்து ஒரு வெள்ளையா புகை மாதிரி வருது. அதை சுவாசிச்சதும் இந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல், பிஹேவியர் எல்லாமே மாறிடுது. இப்ப கிளாஸ் ரூம்ல பார்த்தா எல்லா பொண்ணுங்களையும் இதே போல கூப்பிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றன்ற பேர்ல அவங்களை கூப்பிட்டு ஹிப்னோடைஸ் பண்ணி அவங்க பேச்சை கேட்க வைக்கிறாங்க. இதே ஸ்கூல்ல புதுசா இப்ப ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்றா. அப்ப பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் சின்சியரா தலை குனிஞ்சு படிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரோட ஹேர் ஸ்டைலும் சேமா இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அன்னைக்கு நைட்டே பாட்டு எதனா கேட்போம்னு சொல்லிட்டு மியூசிக் பிளேயர் ஆன் பண்றா. அப்ப இவ ரூம்மேட் அந்த சத்தம் பிடிக்காம இவகிட்ட சைக்கோ மாதிரி பயங்கரமா கத்துறா. மறுநாள் அந்த ஹெல்மெட் ரெடி பண்றதுக்காக இவரோட தலையை அளந்துக்கிறாங்க. ஏதோ இங்க தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அந்த மியூசிக் பிளேயர் திரும்பி ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்குறா. அப்படி அதை ஆன் பண்ணதும் தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரத்துல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மயக்கத்துல இருந்து தெரியறா. விஷயம் தெரிஞ்ச இப்ப இந்த பொண்ணுங்க ஸ்கூல் முழுக்க அந்த பாட்டு கேட்கற மாதிரி ரேடியோல போட்டு விட்டுறா. ஹிப்னோடைஸ் ஆன பொண்ணுங்க எல்லாம் இப்ப இந்த ஸ்கூல்ல விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க.